எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். நான் ஆர்ஜே தர்ஷன் சிவன். இன்றைக்கு நான் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டி சுட்டான் தாண்டோன்றீச்சர ஆலயத்தினுடைய வேட்டை திருவிழாவுக்கு தான் போயிருந்தேன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வேட்டை திருவிழாவை பற்றி சொல்லப்போனால் இங்கு வளமையாகவே 5000க்கு மேற்பட்ட அடியவர்கள் வேடுவர் வேஷம் பூண்டு இங்கே நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதாகவும் கூறப்படுகிறது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தான் என்னுடைய ஆர்ஜே யது என்ற யூடியூப்பை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் பட்டனையும் அமைச்சிட்டு போங்க. ஒட்டி சுட்டான் தாண்டோன் ஈச்சரம் இலங்கையில் உள்ள வடபகுதியான வன்னிப்பெரு நிலப்பரப்புல முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருந்து, அதாவது மாங்குளத்திலிருந்து முல்லைத்தீவு செல்லும் நெடுஞ்சாலையில ஏழத்தாழ 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒட்டி சுட்டான் எனும் ஊர்ல அமைந்திருக்கிற ஒரு சிவன ஆலயமாகும். இலங்கையில் உள்ள 2 தாண்டோன் ஈச்சரங்களில் இதுவும் ஒன்றாக போற்றப்படுகிறது. இவ்வாலயத்தில் முன்மூர்த்தியானது யாராலையுமே உருவாக்கப்படாமல் தானாக தோன்றியதால் தான் இது தாண்டோன் ஈச்சரம் என அழைக்கப்படுகிறதாம். இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று சுருக்கம் பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள இடைக்காடு எனும் ஊரை சேர்ந்த வீரபத்திரர் என்ற சைவ வேளாளர் தம் பிள்ளைகளுடன் பன்னிக்கு சென்று குடியேறினார்கள் எனவும், ஒட்டி சுட்டானில் அவர்கள் வாழ்ந்த இடம் இன்றுமே இடைக்காடு என்று அழைக்கப்படுகிறதாம். அவர் அவ்விடத்திற்கு காடி வெட்டி குரக்கன் பெயரிட்டதாகவும், குரக்கன் கதிர்களை கொய்த பின்னர் அந்த ஒட்டுக்களை தீட்டி எரிக்கும் போது கொன்றை மரம் ஒன்றின் கீழ் அவை எரியாது இருந்ததாகவும், ஆகவே அங்கு எரியாமல் இருந்த பகுதியை அவர் மண்வெட்டியால வெட்டிய போது அவருடைய மண்வெட்டியில இரத்த கசிவை கண்டதாகவும் கூறப்படுகிறது. அப்ப அந்த மண்வெட்டியில தோன்றியிருந்த இரத்தத்தை கண்டு பயந்து போன தீரபுத்திரன் ஓடி சென்று அந்த பகுதியை நிர்வகித்து வந்த வன்னியனிடம் அதை எடுத்துரைக்கிறதாகவும், அந்த இடத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்த பொழுது சிவபெருமானுடைய திருவருடால் அக்கொன்றை மரத்தின் கீழ் சிவலிங்கம் ஒன்று அவர் கண்ணுக்கு தென்பட்டதாகவும், அதுவே அன்று தொட்டி இன்று வரை இக்கோயிலினுடைய கருவறை சிவலிங்கமாக தோன்றுவிக்கிறது. அதாவது இப்ப வரைக்குமே இந்த வெட்டப்பட்ட சிவலிங்கம் இருப்பதாகவும் அது தானாக வளர்ந்து கொண்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. நிச்சயமாகவே முல்லைத்தீவு பிரதேசத்தில் இது ஒரு ஈச்சரங்கள்ல பிரசித்தி பெற்ற ஈச்சரமாக கருதப்படுகிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதனை தாண்டி வேறு கோயிலோட ஒப்படைகளில் இந்த கோயிலுடைய வேட்டை திருவிழா மிகவும் வித்தியாசமாகவே காணப்படுகிறது. கோயில 5000க்கு மேற்பட்ட வேடுவர்கள் ஒவ்வொரு வருடமுமே வேஷம் போட்டு, அடியார்கள் வேஷம் போட்டு வேடுவர்களாக நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதாக கூறப்படுகிறது. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால், நோய்கள், தீராத நோய்கள், சில விடயங்கள், எங்களுக்கு அடைய வேண்டிய சில விடயங்களை எல்லாம் நேர்த்தி கடன்களாக நேர்ந்த பின்பு அவை நிறைவேறிய பின்பு அடியார்கள் வேடுபவர்களாக வேஷம் பூண்டு இந்த நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள் என்று கூறப்படுகிறது. இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடியார்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வாகை குலைகளையும் கரிகளையும் கொண்டு தாங்கள் வேடுவர்கள் வேஷம் பூண்டு கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சாமி விரை இந்த பாதையால் தான் கொண்டிருந்தது. விரைக்கிலேயே வேடுவர்கள், அடியார்கள் எறும்புகள் போல நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே பார்க்க அந்த ஃபீல் தான் வருது. ஏன் சொன்னால் அவள அடியார்கள் வந்தார்கள். வேடுபவர்களும் தங்களுடைய வேஷங்களை பூண்டா பிறகு இந்த சாமியோடு சேர்ந்து வேட்டையாடுறதுக்கு போய் கொண்டிருக்கலாம். இங்கே என்னத்தை வேண்டியாட போகணும் அப்படின்னு சொன்னால், தேன் பொந்து, அதாவது தேன் பொந்துக்களை தேன் எடுப்பதாகத்தான் கூறப்படுகிறது. வேடுவர்கள் வயது போனார்கள் எல்லாம் வந்துருச்சுன்னா, இப்போ இந்த ஜெனரேஷன் ஃபோன் கேமராலாம் யூஸ் பண்ண வலிக்கிட்டாங்க. இப்போ வேடுவர்களெல்லாம் ஃபோன் கேமரா எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா, இது இந்த பாதையால், அதாவது இந்த வயல்வெளிகள் ஊடாகத்தானாம் இந்த காட்டினுடைய ஒரு பகுதியில் போய் சிவன் பொந்துக்களை தேனெடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதனை தான் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், பரமேளம் வந்திருந்தது, நட்டுவேளம் கொண்டிருந்தது. 2 மேளங்களுமே இங்கே அடித்து கொண்டிருந்தோம்னா, சின்ன பிள்ளையில் வந்திருக்கணும், வயது போனாக்கள் எல்லாம் இந்த வேடுவ வேஷம் பூண்டிருக்கணும். அப்போ கேட்கல நாங்கள் போய் கேட்டேன், என்னத்துக்காக இப்படி வேடுவ வேஷம் பூண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, தங்களுடைய நோய்கள், தீராத நோய்கள் எல்லாவற்றையுமே நீந்த போது அதெல்லாம் தீர்ந்திருக்கு, அதில் தான் நாங்கள் இப்படி நீந்திகளை நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லி, சில பேர் ஒரு வருஷம் மட்டும் செய்யணும், சில பேர் வாழ்க்கை ஃபுல்லாகவே செய்யணும், சில 9 வருஷம் 8 வருஷம் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கணும்னு சொல்லிக்கணும். பெண்களும் இங்கே கொண்டிருந்தோம். இந்த ஒரு காட்டுப்பகுதிகள், காட்டுப்பகுதி என்று இல்லாமல் இப்போ அது வயலாக மாறிவிட்டது. அந்த பகுதியில் தான் இந்த தேன் எடுக்கிறதுக்குரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துச்சு. இந்த காணொலியும் ஃபுல்லாக பாருங்க. எல்லா கோயிலோட ஒப்படைகளில் இது வித்தியாசமான வேட்டை திருவிழாகவே இருந்தது. இப்படி உங்களோட பிரதேசங்கள்லையும் இப்படியான வேட்டை திருவிழா நடந்திருக்கா, இல்லை இது வித்தியாசமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் இதை பார்த்து முடித்த பிறகு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
अस्याः देवदेवस्य महादेवस्य श्रीमन्महाबलरामनेतुर स्वामिने नमो नमः मन्त्रपुष्प நான்